வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல டே 2 ரெண்டாவது நாளில் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம வந்து நேற்று மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகான்ஸ் பார்த்தோம். நேற்று ஈவினிங் வந்து அது ஓரியன்டாக அந்த டாபிக் ஓரியன்டாக ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த கண்டினியூஸான அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோஆர்டினேட் காம்ப்ளெக்ஸஸ். Classification of coordination compounds. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நியூட்ரல், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வேற எந்தெந்த டைப்ஸ்ல வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் கிளாசிஃபை பண்றாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் பேஸ்ட் ஆன் மெட்டல் ஆட்டம்ஸ். அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மெட்டல் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அதை பார்க்க போறோம். ஒன் மெட்டல் அது வந்து காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இதே இது P2 CO9 இங்க எத்தனை மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்கு? 2 அயன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து வரும் அப்படின்னா இது பாலி காம்ப்ளெக்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் பிரச்சனை காம்ப்ளெக்ஸ். ஸோ எத்தனை கிளாஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ், ஸ்கின் வாய்ஸ் கொஞ்சம் கல்வி பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பியர் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, இல்லை சார்ஜ் இல்லாம இருக்கா, இல்லை இந்த மாதிரி 2 ஸ்பியர் இருந்து அந்த ஸ்பியர்ல இருக்கிற லிகார்டை பொறுத்து, சப்போஸ் எக்ஸாம்பிள் தரேன், பிளாட்டினம் NH3O, பிளாட்டினம் Cl4. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல எது வந்து பிளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப இங்க இருக்க லிகாண்ட் இது வந்து நெகட்டிவ் லிகாண்ட், இது வந்து நியூட்ரல் லிகாண்ட். அப்ப இது நெகட்டிவ் லிகாண்ட் எப்படி இருக்குது வந்து மைனஸா இருக்கும், இது அப்ப பிளஸ்ஸா இருக்கும். அப்ப இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ்ல எல்லா பிரச்சனை இருக்கு, போத் கேட்டையான் அண்ட் அணையானிக் ஸ்பியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால இது ஒன் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பேஸ்ட் ஆன் சார்ஜ். வாய்ஸ் கேக்குதா மேம்? ஸ்கிரீன் தெரியுதா மேம்? அனிஷா மேம்? That type based on ligand, based on ligand. எப்படி லிகாண்ட் வச்சு கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது
ஃபர்ஸ்ட் homoleptic ligand, homoleptic complex, homoleptic complex. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா heteroleptic, heteroleptic complex. ஸோ இந்த ஹோமோலிப்டிக் ஹெட்ரோலிப்டிக் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் லிகான்ஸ், பேஸ்ட் ஆன் லிகாண்ட். அது எப்படின்னு பார்க்கும்போது இப்போ சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பியர்ல அதாவது காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் லிகாண்ட், சேம் லிகாண்ட் இருந்தா ஆர் சிங்கிள் லிகாண்ட் இருந்தா this is a homoleptic. இதே இது டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் இருந்தா this is a heteroleptic. ஸோ இது எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சுவலாக தெரிஞ்சதுதான். ஹோமோலெப்டிக் பார்த்தீங்கன்னா கோபால்ட் NH3 6 Cl3. இங்க என்ன லிகாண்ட் இருக்கு? NH3 இஸ் தி லிகாண்ட். லிகாண்ட்ல வராது, Cl3 லிகாண்ட்ல வராது. ஏன்னா ஸ்பிரிட்ல என்ன இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே தான் லிகாண்ட். ஸோ இங்க சிங்கிள் லிகாண்ட் இருக்கு, என்னது ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். அடுத்து கோபால்ட் NH3 3Cl3. என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்? அதாவது NH3 இருக்கு, டிஃப்ரெண்ட் லிகாண்ட் இருக்கிறதுனால இதுல வரும் ஹெட்டிரோ. இப்ப என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதாவது லிகாண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் ஒரு ரெண்டு ஸ்பியர் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸ். போத் என்ன 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 கேட் இருக்கலாம், போத் கேட்டியானிக் அண்ட் ஆனியானிக் கேரக்டர் இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? போத் கேட்டியானிக் அண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸ். அது பேஸ்ட் ஆன் லிகாண்ட். பேஸ்ட் ஆன் லிகாண்ட் பார்க்கும்போது ஹோமோலெப்டிக் ஹெட்ரோலெப்டிக் கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல சேம் லிகாண்ட் இருந்தா இஸ் அ சிங்கிள். சேம் லிகாண்ட் இருந்தா அது ஹோமோலெப்டிக், டிஃப்ரெண்ட் லிகாண்ட் இருந்தா ஹெட்ரோலெப்டிக். எக்ஸாம்பிளா இந்த காம்ப்ளெக்ஸ்ல எது லிகாண்ட்? இந்த NH3 தான் லிகாண்ட், ஒரே ஒரு லிகாண்ட் தான் இருக்கு. ஸோ ஹோமோலெப்டிக். இங்க என்ன இருக்கு? NH3க்கு Cl இருக்கு. இது இஸ் ஹெட்ரோலெப்டிக் லிகாண்ட். நீங்க யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க மேம். ஸ்கிரீன் வாய்ஸ் ஓகே மேம்? இன்னைக்கு மெசேஜ் கூட போடுங்க மேம். டீச் மீட்ல அடுத்து நான் பார்க்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் நாமன்கிளேச்சர். ஈபாக், நேமிங் ஆஃப். எப்படி நம்ம ஐபாக் யூஸ் பண்ணி நம்ம நேம் பார்க்குறது அதை பார்க்க போறோம். இதுதான் மேஜர். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு மெட்டல் அண்டு லிகான்ஸ் நேம் படிச்சாகணும். நேம் படிச்ச போது தான் செய்ய முடியும். அப்படின்னா ஸ்கூல் லெவல் புக்ல கொஞ்சமா, அதாவது எக்ஸாம் அந்த மெட்டல்ஸ் அண்டு லிகான்ஸோட நேம்ஸ் கம்மியா தெரியும், நம்ம நிறைய படிச்சாகணும். ஹலோ,
இப்போ தெரியுது சார். என்ன விஷயம் தெரியல மேம். ஆனால் வந்து நெட்வொர்க் கரெக்டாக இருக்கு. எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் செக் பண்றேன் மேம். ஒருக்கா இது ஒய்ஃபை இது மாட்டுமான்னு தெரியல மேம். இல்லை மேம், டேரெக்டாக 5G தான். 5G தான் இது வந்து. அது ஒய்ஃபை தனியாக மாட்டுமா தெரியல. கொஞ்சம் நான் பார்த்துருக்கோம், அதை ரெடி பண்ணிடுறேன் மேம். ஒய்ஃபை மட்டும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். மேம் இப்போ தெரியுது சார். ஓகே மேம். நான் ஒரு ஒரு 1 வீக்ல நான் ஒய்ஃபை ரெடி பண்ணிடுறேன். வீக்ல மாட்டிட்டேன். ஐயூபாக் நேம் எப்படி வந்து நம்ம ஐயூபாக் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நேம் முக்கியமாக அப்படின்னா, அதாவது மெட்டலோட நேம் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் சோர்ஸ் கலர். இந்த காம்ப்ளெக்ஸ் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? சோர்ஸ் கலர். கலர் வந்து எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருந்தா மட்டும் தான் கலர் ஷோ ஆகும். டி ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருந்தா மட்டும் கலர் ஷோ ஆகாது. அதுக்கும் உள்ள வந்து நிறைய ஃபர்ஸ்ட் எப்படி மெட்டீரியலுக்கு வந்து நேம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து மெட்டல் இருக்கு, லிகான் இருக்கு. மெட்டலுக்கு என்ன நேம் பார்த்துருக்கோம்? லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பிளஸ் சார்ஜ் இருக்கும். லிகானுக்கு வந்து லூயிஸ் பீஸ் மீன்ஸ் அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். புரியுதா? அப்ப ஒரு ஸ்பியருக்குள்ள நம்ம வந்து நேம் பண்ணும்போது, ஸ்பியருக்குள்ள ஒரு நேம் பண்ணும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து நேம் வைக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த லிகாண்டு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். அதுக்கு நம்ம இதுல நேம் வைக்கணும் மெட்டலுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் காம்ப்ளெக்ஸ் அயான் ஆர் அது வந்து கேட்டியானா இருக்கலாம், ஆர் ஆனையானா இருக்கலாம். லிகான்ஸ் ஆர் named first, followed by the name of central metal ion, metal atom. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஐயூபாக் நேம் ஃபாலோ பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நேம் வைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெட்டலுக்குள்ள இருக்கிற 2 ஸ்பீசிஸ், ஒன்னு மெட்டல் ஒன்னு லிகான்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேர் வைக்கணும்? ஃபார் மெட்டல், ஃபார் லிகான் தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். அதுக்கடுத்து அந்த லிகானுக்குலாம் பேர் வச்சப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மெட்டலுக்கு வந்து நம்ம நேம் வைக்கணும். ஓகேங்களா? சரி, அந்த லிகான் வந்து சப்போஸ் வந்து மோர் தென் ஒன் லிகான் இருக்கு. இஃப் present more than one ligand, எக்ஸாம்பிளா அம்மைன் இருக்கு, சிஎல் இருக்கு. இந்த மாதிரி வேற வேற லிகான் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த லிகானோட அல்பபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் வருமோ அல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இது அப்ப இது அல்பபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் வரும். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும். இந்த மாதிரி
பேர் வைக்க போறோம். அந்த லிகாண்ட் வந்து மோதல் சிங்கிள் லிகாண்ட் தான் பிரச்சனை இல்லை. மோதல் இருக்கும்போது லிகாண்டோட நேம் வந்து அல்பபெட்டிக் அதிகமா இருக்கும்போது, இப்ப எக்ஸாம்பிளா மோர் தென் ஒன் லிகாண்ட், மோர் தென் one லிகாண்ட், if present two ligands or three ligands அப்படி போது அந்த 2 நம்ம எப்படி வச்சு போகணும் அப்படின்னா பை, ட்ரை, டெட்ரா, பென்டா இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும். இதை நம்பர் ஆஃப் லிகான்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி பை, ட்ரை, டெட்ரா, பென்டா யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து மோதும் ஒன்னா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த லிகான்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து நேம் சேர்த்து என்ன செய்யணும், அதுக்கு வந்து அந்த வேட்டிங். ஓகேங்களா? இதே இது லிகான்ஸ் இப்ப எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது பேர் என்ன பேர் அப்படின்னா, இப்ப என்ன ஐடியா இருக்கும் உங்களுக்கு? ஓஎக்ஸ் அப்படின்னா ஓஎக்ஸ் என்ன லிகான்ஸ் நேம் என்னது சொல்லுங்க. ஓஎக்ஸ் நேம் சொல்லுங்க. அந்த லிகாண்ட் அது மாதிரி நேம் சொல்லுங்க. இது மாதிரி பார்த்தோம் கிளாஸ் மார்னிங் பார்த்து ஈவினிங் பார்த்து அந்த வீடியோல இருக்கும். ஆக்சலேட் நேம் என்னது? ஆக்சலேட். இதுக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹோல் ஒரு லிகாண்டோட நேம் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ல, எக்ஸாம்பிள் இஎன், இடிடிஏ, இதெல்லாம் வந்து ஒரு ஹோல் லிகாண்டோட சிம்பிள். ஓகேங்களா? ஷார்ட் ஃபார்ம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லிகான்ஸ் வந்து மோதும் ஒன்னா இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, 2 லிகாண்ட் இருந்தா பைஸ் யூஸ் பண்ணணும், 3 லிகாண்ட் இருந்தா ட்ரைஸ் யூஸ் பண்ணணும், 4 லிகாண்ட் இருந்தா டெட்ரகிஸ், 5 லிகாண்ட் இருந்தா பென்டகிஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லிகாண்டோட நேமை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்திருந்தா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னு இந்த மாதிரி இஸ், பைஸ், ட்ரைஸ், டெட்ரகிஸ், பென்டகிஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த லிகாண்ட் நேம் வைக்கும் போது நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிகான்ஸ் வந்து டூ டைப் ஆஃப் லிகான்ஸ் தான் இருக்கு. ஒன்று நெகட்டிவ் லிகான் அண்டு பாசிட்டிவ். பாசிட்டிவ் கிடையாது, நியூட்ரல். பாசிட்டிவ் வரும் ஆனால் பாசிட்டிவ் பாசிபிள் கிடையாது. பாசிட்டிவ் இருக்கு ஆனால் ஆட் ஆகாது. நியூட்ரல். இந்த லிகான்ஸ் எப்படி நேம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நியூட்ரல் லிகாண்டுக்கு எந்த நேமுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு நியூட்ரல் ஒரு 4 3 தான் இருக்கு. அதாவது H2O அப்படின்னா வாட்டர் சொல்லுவேன். என்ன சொல்லலாம்? அக்வா. NH3 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம்? மைன். அடுத்து CO சொல்லுவாங்க. சொல்லலாம் கார்போனைல். இது என்னன்னா நைட்ரோசைல். இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு இருக்கிற இந்த நியூட்ரல் லிகான்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் லிகான்ஸ் வந்து ஒரு மெட்டலோட பாண்ட் ஆகாது. ஸோ இது வந்து நாட் வரும்போது, நைட்ரஜன் வரும்போது, எக்ஸாம்பிளா இஃப் மைனஸ் சிஎன் மைனஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் லிகான் வரும்போது அந்த நேம் சிஎன் மைனஸ் ஏ, அந்த நேம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, அதோட எண்டிங்ல அதோட நேம் எப்படி முடியணும்? ஓன் முடியும். ஹைட்ராக்சோ, குளோரிடோ, சைனிடோ இந்த முடியும். ஓகேங்களா? இதே இது கார்பனேட்டோ போக முடியும். எப்ப? லிகாண்டுக்கு நேம் வைக்கும் போது. இஃப் த லிகாண்ட் செட் விச் ஓகேங்களா? ஓகேங்களா? வேற இருக்குன்னா பிரிட்டின் ஆல்சோ நியூட்ரல் லிகாண்ட். ஸோ இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதாவது C5
H5N. இதுக்கு நீ செஞ்சு பண்ண தேவையில்லை. இதுக்கு தான் நம்ம நேம் செஞ்சு பண்ண தேவையில்லை. நியூட்ரல் லிகாண்ட் அப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? அதுக்கு if are act as a bridging ligand. Ligands are மேம் ஸ்கிரீன் வாய்ஸ் ஓகே தானே மேம்? இப்ப if ligands are bridging ligand இருந்தா, அதாவது ஒரு மெட்டல் மோர் தென் 2 மெட்டல் இருக்கும்போது அங்க இருக்க லிகாண்ட் எப்படி ஆக்ட் பண்ணுவோம்? பிரிட்ஜிங் லிகாண்ட் ஆக்ட் பண்ணும். அது பிரிட்ஜிங் லிகாண்ட் ஆக்ட் பண்ணும்போது இந்த லிகாண்டோட பேர் சொல்லும் போது, பேரை வந்து நம்ம வந்து எழுதும் போது என்ன செய்யணும்? அப்ப நம்ம முன்னாடி இந்த மாதிரி நியூன்ற சிம்பிள் போட்டு நியூ லிகாண்ட் ஆர் நியூ சைனிடோ, நியூ குளோரிடோ. எப்ப that ligands act as a bridging எப்ப ஃபார்ம் ஆகும்? அங்க இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து மோர் தென் 1 இருந்தா, மோர் தென் 1 மெட்டல் இருந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? பிரிட்ஜிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பிரிட்ஜிங் ஃபார்ம் ஆகும்போது அங்க இருக்கிற லிகாண்ட் எப்படி மென்ஷன் பண்ணணும்? இந்த நியூ சிம்பிள் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். நியூ லிகாண்ட், நியூ சைனிடோ, நியூ குளோரிடோன்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னதான் காம்ப்ளெக்ஸ் நேம் வைக்கும் போது ஒரு ஸ்பியருக்குள்ள ஒண்ணு பாத்தீங்கன்னா மெட்டல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது எதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும்? லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். லிகாண்டுக்கு இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யணும்? வந்து நேம் வைக்கணும். ஓகேங்களா? இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் செய்யணும், நேம் வைக்கணும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெட்டலுக்கு இப்ப லிகாண்ட் பேர் வச்சாச்சு. ரிமைன் என்ன இருக்கு? மெட்டல் இருக்கு. அந்த மெட்டலுக்கு என்ன செய்யணும்? வந்து இப்ப வந்து பேர் வைக்க போறோம். So if naming the இது எப்படியும் if naming the metal, ஒரு மெட்டலுக்கு நம்ம நேம் வைக்க போகும்போது எதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அங்க இருக்கிற ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியர் எப்படி இருக்கு? ஓகே, நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸு, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பியர் சப்போஸ் பிளஸ்ஸாக இருந்தால் எப்படி நேம் வைக்கணும், மைனஸாக இருந்தால் எப்படி நேம் வைக்கணும், இல்லை வந்து 0 அதாவது நியூட்ரலாக இருந்தால் எப்படி நேம் வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு எப்போ வந்து இந்த ஸ்பியர் பார்க்கணும், எதுக்கு நேம் வைக்கும் போது ஸ்பியர் பார்க்கணும் அப்படின்னா, மெட்ரிக் நேம் வைக்கும் போது அந்த ஸ்பியர் பார்க்கணும். எது பார்க்க தேவையில்லை? ஒரு லிகானுக்கு நேம் வைக்கும் போது இந்த ஸ்பியர் மேல என்ன சார்ஜ்னு பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பியர் மேல சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா, அதாவது காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தா, நம்ம எப்படி கிடைக்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த மெட்டலோட நேம் வந்து லாஸ்டா 8. ஓகேங்களா? 8. இப்போ எக்ஸாம்பிளா உள்ள அயன் இருந்துச்சா அப்படின்னா, அயன் இருந்தா ஃபெர்ரைட், இருந்தா குப்பை, அடுத்து சில்வர் இருந்தா அர்ஜென்டைட்,
கோல்டு இருந்தா ரைட், எல்லாருமே 8 முடியும். இதுதான் ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற கோஆர்டினேட் ஸ்பியர் இஃப் சப்போஸ் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தா, அதுவும் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து மெட்டல் நேம் வைக்கும்போது என்ன செய்யணும், அந்த மெட்டலோட நேம்ல எது சேர்க்கணும், ஏன்ற வார்த்தையை சேர்க்கணும். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. வெறும் கஷ்டம் கிடையாது. அடுத்து இந்த போத் பாசிட்டிவ் அண்டு காம்ப்ளெக்ஸ், பாசிட்டிவ் அண்டு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தேவையில்லை, நாட் சேஞ்ச். அந்த மெட்டலோட நெகட்டிவ் சார்ஜ், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அந்த மெட்டலோட ஆட்டம்ஸோட மெட்டலோட நேம் என்ன சேர்க்கணும், லாஸ்டா இந்த ஏன்ற வார்த்தையை சேர்க்கணும். எப்ப வந்து மெட்டலோட நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் மேல பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜோ இல்ல நியூட்ரல் சார்ஜோ இருக்கும்போது என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டலோட நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் ரூல். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ரூல் கிடையாது. சைக்கிள் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ அப்படின்னா மெட்டலுக்கு நேம் வச்சாச்சு, ஏட் சேர்த்தோ இல்ல நேம் சேஞ்ச் பண்ணாமையோ நம்ம வந்து என்ன பண்ணி என்ன ஆச்சு, நேம் வச்சாச்சு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த என்ன பண்ணணும், இப்ப எக்ஸாம்பிளா ஒரு அந்த சார்ஜ் ஆர் ஆக்சிஜன் ஸ்டேட், oxidation state of metal, oxidation state of metal, oxidation state ஹீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு 0 யூஸ் பண்ணணும், பிராக்கெட் போட்டு ரோமன் லெட்டர்ல பிளஸ் பண்ணணும், பிராக்கெட் போட்டு ரோமன் லெட்டர் 2 போடணும். ஸோ பிளஸ் 5 இருந்தா பிராக்கெட் போட்டு இந்த மாதிரி 5 மென்ஷன் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா அந்த மெட்டலோ வந்து நம்ம தெரிஞ்சு சரி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும், ஐயப்பாக்கு யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்யணும், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் குவான்டஸ் காம்பவுண்ட் நம்ம நேம் வைக்கணும். இது ஓகே மேடம், இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பாத்துக்கோங்க, ஒவ்வொரு லிகான் நேம் சொல்லி முடிச்ச பிறகு எக்ஸாம் சொல்லிடுறேன். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா இப்ப?
ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் என்ன லிகான்ஸ் இருக்கு. அது லிகான்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். லிகான்ஸ் ரொம்ப முக்கியம். லிகான்ஸ் அண்டு அதோட சார்ஜ் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் மைக் மாட்டிருக்கு. இது வாய்ஸ் ஓகே பண்ணுங்க, சொல்லுங்க, மேனேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, லிகான்ஸ். ஸோ ஏன்னா லிகான்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து மெட்டலோட நேம் முக்கியம். அதே மாதிரி லிகான்ஸோட நேம் முக்கியம். ஒவ்வொரு மெட்டலுக்கும் நம்ம நேம் பார்க்கணும், ப்ளஸ் லிகாண்டுக்கு நேம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லிகாண்ட் நேம் பார்த்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேலைடு அயான். ஓகேவா? ஸோ இதுக்கு சார்ஜ் என்ன சார்ஜ்? -1. இங்கே நம்ம எதை எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஹேலைடோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். குளோரிடோ, ஃப்ளூரிடோ, புரோமிடோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் ஹைட்ராக்சைடு அயான். ஹைட்ராக்சைடு அயான் எப்படி மென்ஷன் பண்ணணும்? இது சார்ஜ் என்னது? -1. ஹைட்ராக்சைடோ. ஓகேங்களா? அடுத்து நைட்ரோ குரூப்புக்கு வந்து என்ன சார்ஜ் பார்க்கும்போது -1 தான். இது சிம்பிள் NO2 மைனஸ். எப்படி மென்ஷன் பண்ணும்? நைட்ரிடோ. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது இன்னும் நிறையா இருக்கு. இது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறையா இருக்கு. நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு வரேன். ஒரு 30 லிகான்ஸோட நேம் இருக்கு. அது அப்படியே குரூப்ல போற, நீங்க வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லிகானுக்கு என்ன தேவை? சார்ஜ் தேவை. ஓகேங்களா? சார்ஜ் மீன்ஸ் அது என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு, -1 இருக்கா, இல்ல -2 இருக்கா, அந்த மாதிரி சார்ஜ் தேவை. அது மட்டும் இல்லாம அந்த அயானோட நேம் தேவை. ஓகேவா? இப்ப இமைடு அயான் இருக்கு. இமைடு அயான் மீன்ஸ் NH2-. அமைடு பார்த்திருக்கோம். இமைடு இருக்கு. நம்மளுக்கு வந்து அம்மோனியா அப்படி சொல்லுவோம், அம்மைன்னு சொல்லுவோம். சல்ஃபைடு S2-. இந்த சல்ஃபைடோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். ஸோ அதை வந்து நான் வந்து குரூப்ல போற, நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன், ஏன்னா இந்த ஆக்சிஜன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்ச தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த மெட்டலுக்கு லிகாண்டுக்கு நேம் வச்சு முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? நேம் வச்சு முடிச்ச பிறகு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஃபைனலா நம்ம வந்து ரோமாட்டருக்குள்ள எல்லாம் ஆட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு மெட்டலோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஆட் பண்ணோம்ல, அப்ப அது எப்படி கொண்டிக்கணும்னு தெரியும். அது சிம்பிளான, ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இது பாருங்க, ஆக்சிஜன் நம்பர் ஃபார் மெட்டல். எக்ஸாம்பிளா ஆல்ரெடி எழுதலாம். CN6 4-. ஸோ இங்க இருக்கிற இந்த அயனுக்கு சார்ஜ் மீன்ஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன, எப்படி யூஸ்ஃபுல், என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற நம்மளுக்கு எது தெரியாது, அதாவது எக்ஸ் வச்சுக்கணும். பிளஸ் லிகாண்ட் இருக்கு, 6 லிகாண்ட் இருக்கு. என்ன லிகாண்ட் இருக்கு? CN சைனிடோ இருக்கு. அப்ப அந்த CNக்கு என்ன சார்ஜ் வரும்? -1 ஈக்குவல் டு பவர்ல, அதாவது அந்த ஸ்பியர் மேல சார்ஜ் இருக்கு, அதை வந்து ஈக்குவல் அந்த பக்கம் போகும் -4. x -6 ஈக்குவல் டு -4, x ஈக்குவல் டு -4 + 6 ஈக்குவல் டு +2. இருக்கிற அயனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. அவ்வளவு. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நேம் எழுதும் போது நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள போடு என்ன சேர்க்கணும்? அயான் சேர்க்கணும்ல, அயான் சேர்க்கணும். இங்க என்ன இருக்கு? ஸ்பியர் மேல சார்ஜ் இருக்குல்ல, இப்ப கண்டிப்பா என்ன சேர்த்தாகணும்? சேர்த்தாகும். ஓகேங்களா? பார்க்கலாம். கோபால்ட் NH3 6 3+. இங்க இருக்கிற இந்த கோபால்ட் கவனிக்கப்போம். ஓகேவா?
தெரியாத அந்த நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், எக்ஸ் எடுத்துக்கணும். பிளஸ் எத்தனை லிகாண்ட் இருக்கு, 6 லிகாண்ட் இருக்கு. என்ன லிகாண்ட் ஸ்ரீனா லிகாண்ட் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். எண்பத்தி அப்புறம் என்ன லிகாண்ட் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. என்கெஸ்டி இருக்கிறது என்ன லிகாண்ட்? Neutral ligand. So 0 is equal to plus 3. अब x plus 0 is equal to plus 3, x equal to plus 3. அப்ப கோபால சார்ஜ் plus 3 சார்ஜ், கோபால சார்ஜ் plus 3 சார்ஜ். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம நேம் வைக்கிறோம். பார்த்துருவோம். C2O4. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இதுல இந்த அயன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், அயனை எப்படி பிரிக்கணும், எப்படி பிரியும், இங்க இதுக்கு பேர் என்ன பேரு, பொட்டாசியம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டா எப்படி நேம் வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பியர் எக்ஸாம்பிள் என்ன ஸ்பீசிஸ் எப்படி அயன்ஸ் மாறும், 3K plus ஆகும். FeC2O3 இது 3 பிளஸ்னா இது எப்படி இருக்கும், 3 மைனஸ் ஆகும். இப்படிதான் அயன்ஸ் மாறும் எப்பயுமே. இது ஃபுல்லா இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மட்டும் கோஆர்டினேட் ஸ்பியர் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கோஆர்டினேட் காம்ப்ளெக்ஸ். ஸ்பியர் கோஆர்டினேட் காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும், இதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணுமா, இது பேர் வைக்கணுமா பார்க்கும்போது எது பாசிட்டிவ் ஸ்பீசிஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எடுத்து எங்க போவோம் நம்ம கோஆர்டினேட் ஸ்பியருக்குள்ள போவோம். அப்படி போகக்கூடாது. இந்த மாதிரி அயன்ஸை பிரிச்ச பிறகு எந்த ஸ்பீசிஸ் வந்து பாசிட்டிவா இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறோம். அப்ப இங்க எது பாசிட்டிவா இருக்கு, ஸ்பியருக்கு வெளியே இருக்கிற அந்த குரூப் தான் பாசிட்டிவா இருக்கு. அப்ப அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறோம். ஓகேங்களா? அப்ப ஸ்பியருக்கு வெளியே என்ன இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. எத்தனை பொட்டாசியம் இருக்கு, 3 பொட்டாசியம் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரை பென்டான்றது எங்க சொல்ல தேவையில்லை, ஸ்பியருக்கு வெளியே இருக்கிற இந்த ஸ்பியருக்கு வெளியே இருக்கிற எது இருந்தால், ஸ்பியருக்கு லெஃப்ட் சைடு இருந்தாலும் சரி, ஸ்பியருக்கு ரைட் சைடு இருந்தாலும் சரி, என்ன சொல்ல தேவையில்லை, அந்த பை டை டெட்ரா பென்டா ஹெக்ஸா அப்படின்ற வார்த்தை சொல்ல தேவையில்லை. சிம்பிளா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பொட்டாசியம் தான், ட்ரை பொட்டாசியம் கிடையாது, வெறுமனே பொட்டாசியம் போயிட்டு ஓகேவா? ஸோ பொட்டாசியம். ஓகேங்களா? இப்ப இது பாசிட்டிவ் ஸ்பீசிஸ், இது நெகட்டிவ் ஸ்பீசிஸ். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். இதுக்கான பேர் வச்சு ஃபர்ஸ்ட் உள்ள போடும். உள்ள இது பேர் ஃபர்ஸ்ட் லிகாண்டுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். லிகாண்டுக்குலாம் பேர் வச்சு முடிச்சுட்டு எங்க போகணும், அயானுக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்பியர் எக்ஸாம்பிள் Fe இதுல இருக்கு இந்த Feக்கு பேர் வைக்கணும். எக்ஸ் 3 லிகாண்ட் இருக்கு. இந்த லிகாண்ட் பேர் இருக்கு ஆக்சுவலா C2O4. என்ன லிகாண்ட் இது, ஆக்சைட்டா, சிம்பிள். இதா சார்ஜ் வரும் 2 மைனஸ் வரும். ஓகேங்களா? அப்ப இன்டு -2 ஈக்குவல் டு போடும், மேல சார்ஜ் போடும் -3. அப்ப எக்ஸ் -6 ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு -3 பிளஸ் 6 ஈக்குவல் டு +3. இங்க இருக்கிற இந்த அயனுக்கு சார்ஜ் +3 சார்ஜ். ஓகேங்களா?